முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளை, இப்போதே நான் உனக்கு உத்தரவாதம் கொடுக்குறேன். என் வார்த்தைகளை கேட்ட 1 மணி நேரத்தில் நீ சற்றும் எதிர்பாராத இடத்திலிருந்து உனக்கான ஒரு நல்ல செய்தி உன் செவி குளிர வந்து சேரப்போகுது. தொலைவில் இருந்து மட்டுமல்ல, உன் பக்கத்திலேயே இருந்து கூட உனக்கான நல்ல செய்திகளும் வாய்ப்புகளும் உன்னை தேடி வரப்போகுது என் செல்வமே. நீ மனசுல என்ன யோசிச்சியோ அதை அனைத்தையும் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுப்பதற்கு இந்த முருகன் தயாரா வந்திருக்கேன். நீயாகவே மனசை சுருக்கிக்கிட்டு அதை இதை யோசிச்சு கவலைப்படாம எப்போதும் மகிழ்ச்சியாக இரு. குடும்பத்துல நீ என்னதான் சரியா இருந்தாலும் சில பேருடைய வார்த்தைகள் உன்னை குத்தி காயப்படுத்துறதால நீ மனவேதனையோடு காயத்தோடு கஷ்டப்படுறது எனக்கு புரிகிறது என் செல்வமே. உன்னை பத்தி சரியா தெரிஞ்சுக்காம புரிஞ்சுக்காம உன் மனசை காயப்படுத்தும் மனிதர்களை நினைச்சு நீ கலங்காதே. இப்படி தேவையற்ற சர்ச்சைகளும் பிரச்சனைகளும் உனக்கு வந்தாலும் என்னை வணங்கும் முன்னை நான் இப்படியே விட்டுடுவேனா என்ன? உன் கர்ம பலன்களையும் உன் கஷ்டத்தையும் நான் சீக்கிரம் சரி செஞ்சிடறேன். நீ எதிர்பார்த்த உதவிகள் அனைத்தையும் கூடிய சீக்கிரத்தில் உனக்கு தெரிந்த நபர் மூலமாக நானே வந்து செஞ்சு தர்றேன். இப்போது நீ உன் பாதுகாப்புல இல்லை, ஏன் பாதுகாப்புல ஏன் கட்டுப்பாட்டில் தான் இருக்கன்றதை புரிஞ்சுக்கிட்டு இனி எப்போதும் தைரியமாக இருக்க பழகு. கர்மானா கஷ்டம் தண்டனை நினைக்காத. கர்மாங்கிறது ஒரு புனித பாடம். அதாவது இன்னைக்கு நீ அனுபவிக்கிற சந்தோஷமோ துக்கமோ நிம்மதியோ வலியோ இது எல்லாமே ஏற்கனவே நீ எப்பயோ செஞ்ச செயலுக்கான நீ போட்ட விதைக்கான விளைவுதானே. அதனால எப்படியும் கர்மா உன் வாழ்க்கையை விட்டு கடந்து போயிடும்ன்றதை புரிஞ்சுக்கிட்டு எதுக்கும் பயப்படாம தைரியமா இரு. என்னை வணங்கும் உனக்கு எல்லாமுமாக நான் இருந்து உன் வாழ்க்கைக்கான சந்தோஷத்தை கொடுக்குறேன். வலியையும் வேதனையும் மட்டுமே அனுபவிக்கும் உனக்கு தைரியத்தையும் சக்தியையும் நான் கொடுக்க போறேன். உன் கடந்த காலம் என்னதான் உன்னை சோதிச்சிருந்தாலும் அதை தாண்டி உன் எதிர்காலத்தை அழகான ஒளியாக நான் மாற்றி தரப்போறேன். எதையுமே குற்றமாகவோ குறையாகவோ யோசிக்காதே. எல்லாத்தையும் சரி செஞ்சு உன் வாழ்க்கையில ஒரு புது அத்தியாயத்தை நான் கொடுக்குறேன். இனி அடுத்தடுத்து பல தொடர்ச்சியான அதிசயங்கள் உன் வாழ்க்கையில நடக்க போகுது. நீதான் எனது பிள்ளைன்னு நான் தானே உன்னை தேர்ந்தெடுத்து தேடி வந்தேன். கண்டிப்பா நீ மனசார என்கிட்ட ஆசைப்பட்டு கேட்ட அனைத்தையும் ஒரு அப்பாவாக இருந்து நான் செஞ்சு தருவேன். கூடிய விரைவில் உன் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் நிறைவேறும். உன் கனவுகளை நனவாக்கி நானே உனக்கு வழிகாட்டியா இருந்து உன் வாழ்க்கையில சந்தோஷத்தை கொடுக்குறேன். எதுவுமே நடக்க மாட்டேங்குதே நினைச்சு நீ உன் வாழ்க்கையில கவலைப்பட தேவையில்லை. பொறுமையாக இருந்தீனா உன் பொறுமையும் நம்பிக்கையும் நான் வீணாக்க மாட்டேன் என் செல்வமே. நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியிலும் என் அருள் உனக்கு துணையாக இருக்கும். நான் உன் கூட இருக்கும்போது என் ஆசீர்வாதம் எப்போதும் உன்னை வெற்றியுடனே வழி நடத்தும். உனக்குள்ள இருக்க கெட்ட பழக்கத்தை கைவிடணும்னு நினைக்கும் போது இன்னும் இன்னும் அது உன்னை மேலும் ஆட்கொள்வதாக உன்னை அதிக கஷ்டப்படுத்துவதாக இருக்கிறதல்லவா? உண்மை அதுதான். எப்போ நீ ஒரு விஷயத்தை யோசிக்க கூடாதுன்னு நினைக்கிறியோ அப்பதான் மறுபடியும் மறுபடியும் அது ஞாபகத்துக்கு வரும். எந்த கெட்ட பழக்கத்தை நீ கைவிடணும்னு யோசிக்கிறியோ அது இன்னும் இன்னும் மறுபடியும் உன்னை அதே வழியில இழுத்துட்டு போகும். அதனால கெட்ட பழக்கத்தை பத்தி கவலைப்படாம அதுக்கு பதிலாக அதற்கு மாற்றாக ஒரு நல்ல பழக்கத்தை புதுசா நீ உருவாக்கிக்கோ என் செல்வமே. நல்ல பழக்கத்தை நீ உருவாக்கி கொள்ளும் போது அதுக்காக நீ அதிகமா கஷ்டப்படாமலேயே நல்ல பழக்கம் உன்னை ஆட்கொண்டு விட்டால் உன்னிடம் இருக்கும் கெட்ட பழக்கம் கெட்ட விஷயங்கள் தானாகவே உன்னை விட்டு விலகி போயிடும். நீ எதையும் அதிகமா யோசிச்சு மன அழுத்தத்துக்கு ஆளாகாதே. உன் வாழ்க்கையில வரக்கூடிய நல்ல மாற்றங்கள் அனைத்தையும் இந்த முருகன் நான் உருவாக்கி கொடுக்குறேன். என் மேல நம்பிக்கை வச்சிருக்கிற உனக்கு நல்ல பழக்க வழக்கங்களையும் செயல்களையும் தர வேண்டியது என்னுடைய கடமை அல்லவா? உனக்கு தேவையான சக்தியையும் வாய்ப்பையும் கொடுத்து உன் மனதை சுமையை இறக்கி வச்சு உன் வாழ்க்கையில எப்போதும் என் ஆசீர்வாதத்தை நல்லபடியா கொடுக்குறேன். இப்போது உனக்கு இருக்கும் தடைகளை தாண்டி உனக்கான சந்தோஷத்தை கொடுக்க போறேன் என் செல்வமே. நீ எப்போதும் எதற்காகவும் மனமுடையாமல் உறுதியாக இரு. உனக்கு துணையாக நான் இருந்து உன்னை தேத்தி உனக்கு ஆறுதல் கொடுத்து உன் வாழ்க்கையில நல்ல நிகழ்வுகளை நடத்தி தரேன். உன் வாழ்க்கையில நடக்கிற சில விஷயங்கள் ஏன் நடக்குது எதுக்கு நடக்குதுன்னு உனக்கு புரியாம இருக்கலாம். ஆனா அனைத்தையும் திட்டம் போட்டு நடத்திக்கிட்டு இருக்க நானு கூடிய சீக்கிரமே நீ எதிர்பார்த்த நல்ல விஷயங்களை
வெற்றிகரமாக நடத்தி முடிக்கிறேன். ஆரம்பத்தில் உனக்கு பயத்தை கொடுக்கும் அத்தனை விஷயங்களும் கூடிய சீக்கிரம் உனக்கு நன்மை தரும் விதமாக மாறும். உன் வாழ்க்கை பயணத்தை நீ நம்பிக்கையோடு தொடர்ந்து வாழ தயாராகு. என் அருள் உனக்கு இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட அவசியம் இல்லை என் செல்வமே. உன் மனசுல ஏதோ ஒன்று தவறாக நடக்குதோன்ற பயம் இருக்கிறதல்லவா? நீ பயப்படும்படி எதுவுமே தவறாக நடக்க நான் விட்டுட மாட்டேன். நீயாகவே எதிர்மறை எண்ணங்களுக்கு இடம் கொடுக்காதே. எல்லாவற்றையும் உனக்கு சரியான வாய்ப்பாக நான் மாற்றி கொடுக்குறேன். உன் குடும்பத்தில் மகிழ்ச்சி தொடரும்படியும் சந்தோஷமும் நிம்மதியும் நிலவும்படி நான் செய்கிறேன். உன் உள்ளத்தில் இருக்கும் தேவையற்ற சிந்தனையை தூக்கி எறிஞ்சிட்டு மகிழ்ச்சியை ஏற்றுக்கோ. நீ கேட்டது கிடைக்கும், நல்லதே நடக்கும்ன்ற நம்பிக்கையை உனக்குள்ள உறுதியாக வச்சுக்கோ என் செல்வமே. இனிமே உன் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றமும் மகிழ்ச்சியும் தெளிவும் உண்டாகும்படி நான் செய்கிறேன். நீ எந்த விஷயத்திலும் குழம்பிக்கொள்ளாமல் தெளிவாக இரு. எந்த விஷயத்திலும் நீயாக உன்னை குறை சொல்லிக்கொள்ள வேண்டாம். ஏன்னா எது நடக்குதோ அதை நான் தானே நடத்தி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். எல்லாவற்றையும் நிச்சயம் உனக்கு நன்மை தருவதாகவே நடத்தி கொடுப்பேன். உன் முயற்சி ஒருபோதும் வீண் போகாது. உன் நம்பிக்கை ஒருபோதும் வீழ விட மாட்டேன். நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியிலும், நீ செய்கிற ஒவ்வொரு செயலிலும் நிச்சயம் உனக்கு வெற்றி கிடைக்கும்படியும் நீ உயர்வின் பாதையில் போகும்படியும் இந்த முருகன் செய்ய போறேன். நீ எப்போதும் மனசை அமைதியாக வச்சுக்கிட்டாலே நான் உன்னை வழி நடத்தி உன் வாழ்க்கைக்கான வெற்றியை கொடுப்பேன் என் செல்வமே. நீ நினைப்பது நல்லதாக இருக்கும்போது நிச்சயம் உனக்கு நன்மையே நடக்கும். எப்போதும் நம்பிக்கையை பலப்படுத்து. நான் உனக்கு துணையாக இருக்கேன்றத நீ ஒருபோதும் மறந்துட வேணாம். ஒரு முக்கியமான விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோ. அவசரப்பட்டு உன் கோபத்தில் எந்த வார்த்தையும் பேசி விடாதே. ஏன்னா நீ சாதாரணமாக நினச்சி சண்டை போடுற விஷயங்களும் நீ செய்யும் வாக்குவாதங்களும் கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் பிரச்சனையாகத்தான் மாறும். அதனால் எப்போதும் பேசும் வார்த்தைகளில் கவனமாறு. உன் மனசில் எந்த விஷயத்தையும் யோசித்து கவலைப்படாமல் கண்ணீர் சிந்தாமல் தைரியமாக பொறுமையாக பலமாக வாழணும் என் செல்வமே. உன் உழைப்பின் மூலமாக உனக்கு கிடைக்க வேண்டிய பணம் நிச்சயம் உன்னை வந்து சேரும். நீயாகவே எதிர்மறை எண்ணங்களை மனசில் வச்சுக்க வேணாம். பொறுமையும் அன்பும் தான் உன்னை பாதுகாக்கும் கவசங்கிறத புரிஞ்சுக்கிட்டு எல்லாவற்றிலும் யோசித்து நல்ல முடிவெடு. நிச்சயம் உனக்கு வெற்றி கிடைக்கும்படியும் உன் வாழ்க்கையில் நல்ல நல்ல மாற்றங்கள் வரும்படியும் இந்த முருகன் நான் பார்த்துக்கிறேன். காலையில் எழுந்தவுடனே ஒவ்வொரு விஷயத்தையும் நினச்சி கவலைப்பட்டு சோர்ந்து போனீனா அந்த நாள் எப்படி உனக்கு சந்தோஷமான நாளாக இருக்கும்? முதல்ல கவலைப்படுறத நிறுத்து. கவலைப்படுறதால எந்த பிரச்சனையும் முடிவுக்கு வராதுன்றதை நீ புரிஞ்சுக்கோ. நேற்று நடந்தது நேத்தோடு போயிடுச்சு. இன்னைக்கு அதை யோசிக்க வேண்டிய அவசியம் உனக்கு இல்லை அல்லவா? நீ செய்ய வேண்டிய கடமைகள் உனக்கு நிறைய இருக்கு. அதை பற்றி யோசி. உன் மனசுக்கு உன்னுடைய நல்ல குணத்துக்கு நான் நிச்சயம் உதவி செய்வேன்னு நம்பு. இனி எல்லா நேரமும் உனக்கான நல்ல நேரமாக மாறப்போகுது. உன் வீட்டு வாசலில் உனக்காக விளக்கேற்றி உன் வாழ்க்கைக்கான வெற்றியை நான் கொடுக்க போகிறேன். நீ எப்போதும் உன் எண்ணங்களை தூய்மையாக வச்சுக்கோ. நீ போகும் பாதையை தெளிவுபடுத்தி எல்லாவற்றிலும் உனக்கு வெற்றி கிடைக்கும்படி நான் செய்கிறேன். நிச்சயமாக நீ வெற்றி பெறுவாய் என் செல்வமே. என் திருவருளால் இனி எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடக்கும்படி இந்த முருகன் நான் பார்த்துக்கிறேன். நீ எங்கே விழுந்தாலும் எவ்வளவு துன்பத்தில் இருந்தாலும் மறுபடியும் எழுந்து புதிய வாழ்க்கையை துவங்கும் சக்தியும் திறமையும் உனக்குள்ள இருக்கு. என்னை நம்புனினா நானே உன்னை மீட்டெடுப்பேன் என் செல்வமே. முருகான்னு உன் வாயிலிருந்து வரக்கூடிய அந்த வார்த்தைகள் எல்லா தீமையையும் தாண்டி உனக்கு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய நெருப்பு வளையமாக உன்னை சுற்றி வரும். அதனால எந்த துன்பத்தையும் எதிரியையும் நினைச்சு நீ கவலைப்படவோ பயப்படவோ அவசியம் இல்லை. உன் மனசின் ஆழத்துல என் அப்பன் முருகனியன் கூட இருக்காருன்ற நம்பிக்கையை மட்டும் நீ உறுதியா வச்சுக்கோ. அந்த நம்பிக்கை நிச்சயம் உன் வாழ்க்கையை மாத்திடும். எதை இழந்தாலும் நீ பரவாயில்ல, நம்பிக்கையை மட்டும் இழக்கக்கூடாது என் செல்வமே. உன் நம்பிக்கையின் மூலமாக தான் இந்த முருகன் உனக்கான நல்ல விஷயங்களை செஞ்சு தரப்போறேன். இந்த நொடி முதல் உன் வாழ்க்கையை என்கிட்ட ஒப்படைச்சிடு. உன் கவலை என்னும் இருட்டை விலக்கி உனக்கு நிழலாக நான் இருந்து மகிழ்ச்சியை தரப்போறேன். நான் தரப்போகும் இன்பம் மிகப்பெரிய அளவில் உன் வாழ்க்கையில் வந்து சேரும். நீ எப்போதும் நம்பிக்கையின் வாசலை திறந்து வச்சுக்கோ. என் அருளை அன்போடு வரவேற்று நின்னா
நான் உனக்காக அருளையும் ஆசீர்வாதத்தையும் கொடுத்து உன் வீட்டில் சந்தோஷமும் அமைதியும் நிம்மதியும் நிலவும்படி செய்கிறேன். அடுத்தடுத்து உனக்கு துணையாக நான் இருந்து உன் வாழ்க்கைக்கான வெற்றிகளை தருவேன். என் அருளும் பாதுகாப்பும் எப்போதும் உனக்கும் உன் வீட்டுக்கும் உன் குடும்பத்துக்கும் இருக்கும். என் ஆசீர்வாதம் எப்போதும் உனக்கு துணையாக இருக்குன்ற நம்பிக்கையோட முன்னேறு. நான் உன் கூடவே இருந்து உன் வாழ்க்கையை நல்லபடியாக மாற்றி காட்டுறேன். இன்று நாளை என இனி ஒவ்வொரு நாளும் உனக்கு நல்ல நாளாக இருக்கும் என் செல்வமே. சில காலமாகவே நீ மனசில் சில விஷயங்களை போட்டு யோசித்து குழம்பிக்கிட்டே இருக்கனால தான் நல்ல எண்ணங்கள் உனக்குள்ள வேரூன்றி நிற்க முடியவில்லை. அதனால தான் தேவையற்ற மாயையான விஷயங்கள் உன்னை ஆட்கொள்கிறது. முதல்ல உன்னை நேசிக்கிறவங்க யாரு, உன் மேலே அன்பாக இருக்கவங்க யாருங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதே அன்போட பாசத்தோடு அவர்களோட பேசி பழகு. உன் மனசில் இருக்க வேதனையெல்லாம் போய் உனக்கான சந்தோஷம் உன் வாழ்க்கையில் வரணும்னா நல்ல மனிதர்களோட நட்புறவை வளர்த்துக்கோ என் செல்வமே. உன் மனசில் இருக்க கோபமும் குழப்பங்களும் எல்லாமே உன்னை விட்டு விலகி போகும்படியும் உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கும்படியும் இந்த முருகன் செய்ய போகிறேன். நேர்மறை சிந்தனைகள் மட்டும்தான் உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை கொண்டு வருங்கிறத புரிஞ்சுக்கோ. உனக்குள் இருக்கும் தீய எண்ணங்களை அகற்றி உன்னை நல்லபடியாக வாழ வைக்க இந்த முருகன் நான் இருக்கும்போது நீ நம்பிக்கையோடு பொறுமையாக காத்திருக்கலாம் அல்லவா? உன் ஆள் மனசில் இருக்கக்கூடிய இருளெல்லாம் விலகி உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கும்படி நான் செய்கிறேன். என்னை நம்பி வாழும் உன்னை இனி ஒருபோதும் தோத்து போக விட மாட்டேன். உன் வாழ்க்கையை உயர்த்தி உனக்கான நல்லது அனைத்தையும் நான் செஞ்சு தரேன். நீ சந்தித்த ஒவ்வொரு உறவுகளும் என்னுடைய ஏற்பாடுதான். அதனால் சில உறவுகள் உனக்கு நல்லவங்களாகவும் சில உறவுகள் உனக்கு கெட்டவங்களாகவும் இருந்திருக்கலாம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் சில உறவுகள் உனக்கு பாடமாகவும் சில உறவுகள் உனக்கு ஆசீர்வாதமாகவும் வந்து சேர்ந்தவர்கள். எல்லாவற்றையும் நல்ல காரணத்துக்காக தான் நான் உன்னை நோக்கி அனுப்பி வச்சேன் என் செல்வமே. அதே நேரத்தில் உனக்கு தாயாகவும் தந்தையாகவும் குருவாகவும் தோழனாகவும் தெய்வமாகவும் இருக்கும் இந்த முருகன் கண்டிப்பா உன் வாழ்க்கையில் கெட்டது நடக்க விட்டுற மாட்டேன். நீ தவறி விழுந்தாலும் என் கைகள் எப்போதும் உன்னை தாங்கும். நான் தான் உனக்கு உண்மையாக உறவாக இருப்பேன் என்பதை நீ மறந்து விடாதே. எப்போது நீ என்னை முழுசா நம்புறியோ அப்போதே உன் வாழ்க்கை மாறிடும். இதற்கு முன்பாக ஒரு முறை உன் தவறுகளை எல்லாம் நீ என்னிடம் சொல்லி அழுதாயல்லவா? அப்பவே என் செல்ல பிள்ளையான உன்னை நான் தண்டிக்க கூடாது, உன்னை கஷ்டப்படுத்த கூடாதுன்னு நான் முடிவெடுத்துட்டேன். என் அன்பு பிள்ளையான உன்னை எந்த சூழ்நிலையிலும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். கண்டிப்பா இப்போது நீ அனுபவிக்கும் கஷ்டங்களையும் துன்பங்களையும் கூட உன் வாழ்க்கையிலிருந்து விலக்கி வச்சு உனக்கான நல்லதை செஞ்சு தர்றேன். இனிமே உன் வாழ்க்கை மிக அழகானதாக அற்புதமானதாக மாறிடும்.